ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கோரஸை வந்து நம்ம வாசித்து ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செஷனுக்காக நன்றியப்பா. ஆண்டவரை இங்கே நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்ப்பா. நல்லபடியாக ரெக்கார்ட் பண்ண எங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆண்டவரை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சிரமப்படாத மாதிரி கர்த்தாவே, இந்த ப்ராசஸ் வந்து ஆண்டவரை ஈஸியாக எங்களுக்கு நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஐடியாஸ்லாம் எங்களுக்கு தாங்கப்பா. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி, இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன பாட்டு யோசித்து வச்சுருந்தேன்னா, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது, அந்த சின்ன ஒரு கோரஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா வாசித்து பார்க்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அந்த செஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, ஒரு ட்ரம்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். டிஎம் பாப் ராக்கெட் அப்படிங்கிற இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த கிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதனால் இந்த கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேடும் ஒரு பியானோ மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு எடுக்கல. பேடு வந்து ஆக்சுவலாக லேயரிங் பண்ணியிருக்கேன். லேயரிங் அப்படின்னா, ஒரு நம்ம யூஸ்வலாக கீபோர்டு நம்ம வாசிச்சிருக்கோம்ல, கீபோர்டில் வந்து ரைட்டில் 2 லேயர் இருக்கும்ல, லேயர் 1 லேயர் 2 அப்படின்னு இருக்கும்ல. லேயர் 1 வந்து ஒரு பியானோவாக இருக்கும், லேயர் 2 வந்து ஒரு சின்ன பேடு மாதிரி போட்டிருப்போம் நம்ம வாசிக்கிறதுக்கு. அதுதான் லேயரிங். இப்போது கீபோர்டில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் டிஏடபிள்யூ அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிபியூ தாங்கணும், அவ்வளோதான். இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பேட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 4 பேட் எடுத்து லேயர் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்ஸ்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஏடபிள்யூவோட இன்பில்ட் சாஃப்ட்வேர் தான். நம்ம வேறு எதுவும் எக்ஸ்டர்னலாக நான் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போது அந்த பேடில் ப்ரெசன்ஸில் இருக்க அந்த பேடு ஒரு 4 பேட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பேடுன்னு காட்டும். டீப் பேட், கவ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர்எல், மெலன்காலிக் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் பேட். இதனால் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே ஆட் ஆகிக்கும். இந்த ட்ராக்குக்குள்ளே அப்படியே நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது என்ன கேட்கும்னா, கம்பைன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஓகே கம்பைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது கம்பைன் பண்ணி மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிடும். பாருங்கள், கம்பைன் பண்ணுது பாருங்கள், இந்த மாதிரி கம்பைன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பியானோ வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பியானோ இருக்குது. கிராண்ட் ப்ரெசன்ஸ்னு ஒரு பியானோவும், ஏதோ அக்கௌஸ்டிக் பியானோ, பேலட் பியானோ வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த 3 மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இனிமேட்டு போக போக நம்ம பில்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன பண்ணேன்னா சின்னதாக இந்த மாதிரி எனக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணி சிம்பிளாக இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன பீட் போட்டுக்கிட்டேன். பேடு பார்த்தேன். இந்த பேடு வந்து பாருங்கள், அதே மிடி டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு பேடு, இது வேறு பேடு, இது வேறு பேடு. இது ஒரு கிராண்ட் பியானோ மாதிரி போட்டுக்கிட்டேன். இது ஒரு நைலான் கிட்டாரு, இது பேஸு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு சின்ன வயலின் மாதிரி ஒன்று, இது ஒரு சின்ன செலஸ்டில். இதெல்லாம் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் நான். ஒரு தண்டர் சவுண்டு மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்போம். இப்போ ட்ரம்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இதுதான் பேசிக்கான லூப்பு. இந்த லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே அடித்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். இது பேசிக்கான லூப் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் சின்ன டாம்ஸ் வர மாதிரி பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்களேன். இப்படி பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்ஸ் டினோட் பண்ணது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 30 பார் கிட்ட பண்ணியிருக்கோம். இதை டைம் படி வேணும்னா சும்மா ரைட் கிளிக் பண்ணி டைம் பேஸில் வந்து செகண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு காட்டும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 minute 50 secondsக்கு தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சாங்கே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் ட்ரம் செக்ஷனு. அடுத்தது பாருங்கள், பேட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸி, வெறும் கார்ட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக ஒவ்வொரு பாருக்கு அதை வந்து நீங்கள் குவான்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது இது ஃபுல்லாக கேளுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக இந்த பேட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இன்னொரு பேடு, அந்த பேடில் ப்ரீசெட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மீடியா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது எப்படி கேட்குறது பாருங்க. இதுதான் ரெண்டாவது பேடு, ரெண்டு பேடும் சேர்ந்து கேட்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன பியானோ செக்ஷன், இது அடுத்த ஆக்டேவில் வாசிக்கேன். பேட்ஸ் வர ஆக்டேவ் இல்லாமல் அடுத்த ஆக்டேவ். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் ஒன்று வருது. சும்மா நார்மலான நைலான் கிட்டார் தான். எப்படி இருக்குன்னு கேளுங்க. இது ஆர்பிஜியேட்டர் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாங் இது வரைக்குமே எந்த பேஸும் கிடையாது, ட்ரம் செக்ஷனுமே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் போகும் பாருங்களேன். இப்போ ஒரு சின்ன வயலின்
சேர்த்து ஒரு சின்ன பெல் மாதிரி ஒரு சத்தம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது பேஸ் கிட்டார் வருது. பேஸ் கிட்டார் வந்து 16th நோட்டுக்கு வாசிருக்கேன். சரிங்களா? டின் 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 டின். இது வந்து 16th நோட்டுக்கு குவான்டைஸ் பண்ணியிருக்கேன். ஜின் 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 ஜின். 16th நோட் குவான்டைசேஷன் இது. இப்போ இந்த பேஸ் வரும்போது ட்ரம்ஸும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி தான் பிளான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வோக்கல்ஸ். ட்ரை வோக்கல் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், எஃபெக்ட் போட்ட மாதிரி கேட்டுக்கலாம். ட்ரை வோக்கல்ஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சின்ன இந்த இது மகிமையின் மேகம்னு வரனால ஒரு சும்மா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி தண்டர் சவுண்டு அந்த மாதிரிலாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இங்கே பாருங்களேன். ஸோ இப்படி தான் சாங் வந்து ஆரம்பிக்கும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ. இதுதான் ட்ரை வோக்கல்ஸ். ட்ரை வோக்கல் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இது சாங்கோட சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம்
சாங் முடிஞ்சிச்சு. இந்த 1 மினிட் சாங் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏதாவது ட்ராக்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஐடியா இருக்குது. மேபி நான் ஆட் பண்ணேன்னா இதை நான் ஆட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்கிற வீடியோவில் நான் அதை காட்டுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே நாளைக்கு சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் சில ட்ராக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அக்கௌஸ்டிக் கிட்டார் மாதிரி ட்ராக்ஸும் எலக்ட்ரிக் கிட்டார் ட்ராக்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ட்ராக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது எல்லாமே விஎஸ்டிஸாக தானே இருக்குது. இம்பேக்ட்டு அப்புறம் அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே விஎஸ்டியாக தானே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஎஸ்டியும் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா என்னோடய ரேமோட யூசேஜ், ப்ராசஸரோட யூசேஜ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மிடி ஃபைல்ஸுமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நோக்கி இருக்கும். ஸோ மிடி ஃபைல்ஸை கொண்டு போய் ஒவ்வொரு தடவையும் சிஸ்டம் வந்து லிங்க் பண்ணி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் விஎஸ்டி இருந்தாலுமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க ஆரம்பிக்கும். அதை நான் சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே நான் வேவ் ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வேவ் ஃபைல்ஸை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா விஎஸ்டி எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த வேவ் ஃபைல்ஸ்லேயே எல்லா சவுண்டுமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து என்னுடைய ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸுங்கிற என்னுடைய வந்து ட்ராக்ஸ் வந்து எதுவும் பீக் ஆகக்கூடாது. பீக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா என்னுடைய மிக்ஸ் பஸ்ஸுன்னு சொல்லுவேன்ல, மாஸ்டர் பஸ்ஸு, இந்த இடத்துல சிகப்பு கலரில் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் எப்போவுமே எந்த ட்ராக்லேயும் ரெட் கலர் லைட் எரியக்கூடாது. முக்கியமாக மாஸ்டர் பஸ்லேயும் லைட் எரியக்கூடாது. இப்போ என்னென்னா ஃபுல்லாக போட்டு கேளுங்க. கேட்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு காட்டுறேன். எப்படி பீக் ஆகுதுங்கிறத பாருங்களேன். இம்பேக்ட் இதோட ட்ரம்ஸை மட்டும் நான் அதிகமாக வச்சு காட்டுறேன். -5.5 இருக்குது. நான் வந்து 0ல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடிக்கும்போது எப்படி இருக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரெட் கலரில் ஆகும். மாஸ்டர் பஸ் ரொம்ப பீக் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரெட் கலரில் வருதில்ல, இப்படி வரக்கூடாது. அதே ரெட் கலர் தான் இந்த இடத்துலையும் காட்டும். எவ்வளோ தூரம் இது பீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நம்ம திரும்ப -5.5க்கே மாற்றிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வேல்யூ அடிச்சிங்கனாலும் அது ஓடிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த இண்டிவிஜுவல் ட்ராக்கும் பஸ்ஸுமே பீக் ஆகக்கூடாது. மாஸ்டர் பஸ்ஸும் பீக் ஆகக்கூடாது. அப்படி நீங்கள் செட்டிங்கெல்லாம் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சரி, இப்போது இந்த ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாங்ஸ் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஸ்டெம்ஸ் உள்ளே போய்க்கோங்க. இங்கே சேனல்ஸ், ட்ராக்ஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்குல்ல. சேனல்ஸ் அப்படின்னா நம்ம பேடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 பேடு ப்ரெசன்ஸில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்த்து தான் நம்ம பேட் ஆக்கணும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்க இண்டிவிஜுவல் ட்ராக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் சேனல்ஸாக வேணுமா ட்ராக்ஸாக வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போது இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. கிக் இருக்குது, ஸ்னார் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக தானே இருக்கும். ஸோ தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த ப்ரெசன்ஸ்லாம் எடுத்து விட்டுறேன். எனக்கு இந்த மல்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நான் எடுத்துட்டேன். வேவ்ஸ் ரெசல்யூஷன் பாருங்கள் 24, 48 சாம்பிள் ரேட்டில் இருக்குது. நான் ஓகே கொடுக்குறேன். ரெண்டராக ஆரம்பிச்சிடும்.